லாட்டரி சீட்டை ஒழிச்சாங்களா, அது பெரிய வருமானம் வந்தது. அந்த வருமானம் வரும் அப்படி சொல்லி லாட்டரி சீட்டை வச்சுட்டு நீங்கள் மதுவில் ஒழி பண்ணிக்கலாம். அப்போ அந்த அம்மையாரே ஒழிக்கலை. ஃபஸ்ட்டு அந்த சிஎம்ங்கிறார், சிஎம்ஏ தூக்கணும். மது விலக்கு சுத்தமாக முடியவே முடியாது, யாராலையும் முடியாது, எந்த கவர்மெண்ட் வந்தாலும் முடியாது. ஏன்னா குடிக்கிறவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அது வருமானத்துக்கு உண்டானது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க கவர்மெண்ட்டில் யாரும் விற்க தடுக்க முடியாது. தீர்த்தை மூடுறது நல்லது. உயிர் மேலே ஆசைப்பட்டு வாழட்டும். குடிகார நாய்க்கு செத்து தொலைக்கிட்டோம். சார், இப்போ தமிழ்நாட்டில் டாஸ்மாக் ஊழல்லாம் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படின்னு மறுபடியும் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மதுவிலக்கு பாசிபிளா? மதுவிலக்கு சுத்தமாக முடியவே முடியாது, யாராலையும் முடியாது, எந்த கவர்மெண்ட் வந்தாலும் முடியாது. ஏன்னா குடிக்கிறவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க. ஒரு நாளைக்கு 200 சம்பாதிக்கிறாங்கன்னா 100 கடன் வாங்கி 300 குடிச்சுன்னு இருக்கு. அதனால் குடிக்கிறத நிறுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணணும்னு நினைப்பாங்க. அது முடியுமான்றது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக மதுவிலக்கு வேணும். ஆனால் அது பாசிபிள்னு நினைக்கிறீங்களா? நடைமுறைக்கு சாத்தியமானதான் நினைக்கிறீங்களா? சாத்தியமானாலும் நல்லது தான். சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாதுமா, சாத்தியம் பண்ணி ஆகணும், பண்ணணும். ஏன்னா பல குடும்பம் சீரழிக்குது இதனால. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 12-2 மணிக்கு மதியம் மேலே பார்த்தீங்கன்னா ரோட்டில் குஸ்ட்டு கிடக்கும்போது ரோட்டை பார்க்கும்போது நமக்கு பரிதமாக இருக்குது. சுயநலம் இல்லாமல் அப்படியே ஊந்து கிடக்குறாங்க. அது பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு அவங்க குடும்பம் எப்படி நடத்துவாங்கன்னு தெரியல. அந்த குடும்பம் எவ்வளோ பாதிப்பாக தெரியுமா? அவங்க ஒய்ஃபு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, குழந்தைங்க, குடும்பம் ரொம்ப பாதிப்பாகும். அது கட்டாயம் மதுவிலக்கு ஒழிச்சே ஆகணும். அதே மாதிரி நைட்டு 10 மணி மேலே கடை இல்லைன்றாங்க. ஆனால் 10 மணி மேலே கடை எல்லாத்துக்கும் நடக்குது. சாத்தியமே இல்லை மேடம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? இப்போ மேடம் இது எப்போனா கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக ஓடிட்டுருக்கு. எம்ஜிஆர் ஆட்சியிலேருந்து ஓடிட்டுருக்கு. எம்ஜிஆர் ஆட்சியிலேருந்து வந்துட்டுருக்காங்க. அடுத்து வந்தாங்க, ஜெயலலிதா வந்தாங்க, அம்மையார் வந்தாங்க, கருணாநிதி வந்தாங்க. கருணாநிதி பாக்கெட் சாராயத்தை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இந்த அம்மையார் வந்துச்சு, எல்லாரும் டாஸ்மார்க் கொண்டு வந்து யார் இந்த அம்மையார் தான். அப்பயே நினச்சிருந்தா மதுவிலக்கு லாட்டரி சீட்டு ஒழிச்ச மாதிரி அந்த அம்மையார் நினச்சிருந்தா நான் மதுவிலக்கு ஒழிச்சிருக்கணும். இந்த அம்மையார் ஒழிக்கலை. அதான் அவங்களுக்கு வருமானம் தேவை. அன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு வருமானம் தேவை இருக்கனால இது பண்ணலை. ஏன்னா அன்றைக்கி லாட்டரி சீட்டை ஒழிச்சாங்க. அம்மையார் லாட்டரி சீட்டுகளே அதில் வருமானம் வந்துச்சு. லாட்டரி சீட்டு தேவையில்லை, மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, லாட்டரி சீட்டை ஒழிச்சாங்க. அதே மாதிரி அம்மையார் அன்னைக்கே டாஸ்மார்க் ஒழிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கும். ஆமாம், மதுவிலக்கு இருக்கக்கூடாது. அது இருந்தாவே எல்லாருமே குடும்பமே நாசனம் தான். என் குடும்பமே அப்படி தான் நாசனமாக போச்சு. நான் டாஸ்மாக்லாம் க்ளோஸ் பண்ணிட்டா குடிக்க மாட்டீங்களா? குடிக்க மாட்டேம்மா. இப்போ அது இருக்கனால தான் குடிச்சு. அது இறக்க வச்சு தான் குடிக்கிறேன். அது இல்லைனாக்கா நான் கம்முன்னு அதோட வேலையை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். என் குடும்பத்தை பார்த்துட்டு போயிடுவேன். இப்பயுமே உங்கள் குடும்பத்தை பார்த்துருக்கலாம் இல்லையா குடிக்காம? அது இறக்க வச்சு தானே குடிக்கிறேன், இல்லைன்னா குடிக்க மாட்டேன்னே. அது இருந்தால் தானே குடிக்கிறேன், அது இல்லைன்னா குடிக்க மாட்டேன். என் வேலையை பார்த்துக்கிட்டு நான் பாட்டுன்னு போயிட்டே இருப்பேன். இனிமேல் பொறுக்கிற அவசியம் கிடையாது எனக்கு. இப்போ மதுவிலக்கு கொண்டு வந்தாலும் கள்ளச்சாராயங்கள் அதிகமாகும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுமே வைக்கிறாங்க. அதனால தான் மதுவிலக்கு பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட். கள்ளச்சாராயம் இப்போ மட்டும் சரக்கு விற்கும் போது மட்டும் சரக்கு கள்ளச்சாராயம் எல்லாமே இருக்குது. எனக்கு இப்போ இங்கே மெட்ராஸில் கம்மியாக இருக்குமா இல்லையோ தெரியாது. ஊர் பக்கம்லாம் இங்கே இருக்குது, இந்த தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இது கள்ளச்சாராயம் பற்றி இவங்க பேசிக்கிறாங்க, அவ்வளோதான். இவங்களுக்கு வருமானம் வரணும். எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும், இப்போ டிஎம்கேன்னு பணம் கிடையாது, எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் பணம் வரணும். கவர்மெண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 10,000 கோடி 5,000 கோடி கிடைக்கும் போது அவங்களுக்கு அதுதான் முக்கியமாக தெரியுமே தவிர, இதை இப்போ மக்களுக்கு நான் 1000 தரேன் 2000 தரேன் கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் எங்கேருந்து கொடுக்க முடியும்? இந்த இதில் அதை கொடுக்குறாங்க. அதனால் இதை இவங்க பேன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். இவங்க பேன் பண்ணவும் மாட்டாங்க. காலையிலே பார்க்க முடியுது இல்லையா? காலையில் 12:30 மணின்றது. 12:30 மணிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் ரோட்டில் ஊந்து கிடக்குறாங்க. எப்படி கிடக்குறான்னு தெரியல. எங்கேருந்து வருது மது? நேற்றுக்கே வாங்கி வச்சுருப்பாங்களே, இல்லை கிடக்கும். அதனால் மதுவிலக்கு சாத்தியப்படுத்தி ஆகும். இப்போ இந்த மாதிரி மதுவிலக்கு திடீர்னு கொண்டு வந்தால் ஆல்ரெடி குடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்களால டக்கு நிறுத்த முடியுமா? அதுலேருந்து அவங்களால வெளியே வர முடியும்னு நினைக்கிறீங்களா? என்ன சொல்கிறேன்னா, இப்போ நிறுத்த முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. மனுஷனால் முடியாது ஒன்றும் கிடையாது.
குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், கண்டிப்பாக நிறுத்திடும். இப்போ குடித்து எவ்வளோ உடம்பு சீரழிஞ்சு போகுதுன்னு தெரியும். அது ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் எவ்வளோ செலவு பண்ணி எப்படி இருக்கிறான்னு தெரியும். கண்டிப்பாக குடியை நிறுத்துறது நல்லது. மதுவிலக்கு அமல்படுத்தி ஆகணும். ஏன்னா அரசியல்வாதிங்க வந்து நடத்துறது மதுவிலக்கு அவங்க தான் நடத்துகிறாங்க. மதுவிலக்கு அவங்க தான் நடத்துகிறாங்க. இருக்க 4 கம்பெனி எல்லாமே அரசியல்வாதிகளை கூட்டு குடும்பமாக நடத்துது. அதே எப்படின்னா கட்டத்தை செய்கிறதுக்கு எல்லாம் ஒத்து போடுறாங்க, ஆனால் நல்லது செய்கிறதுக்கு நாட்டில் ஒத்துமை கிடையாது. இதான் ப்ராக்டிக்கலாக உண்மை. இதுதான் இப்போ வந்து டாஸ்மாக் வச்சு ஊழல் பண்ணிட்டாங்க, இவ்வளோ 1000 கோடி ஊழல் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு ஒரு தீர்ப்பு உங்களுக்கு பார்த்தீங்களா? நியூஸ் பார்க்கல இன்னைக்கு என்ன தெரியல, பார்க்கலையா? தமிழ்நாடு அரசுக்கு வந்து மேலே அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து ஹைகோர்ட் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு. தப்பான அமலாக்கத்துறை வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு. எதுக்கு நீங்கள் ஒன்றுமே ஊழல் நடக்காமல் எதுவுமே நடக்காமல் நீங்கள் வந்து எதுக்கு முன்னாடி தெரிவிச்சுப்பீங்க, ஏதாவது ஊழல் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்கு. என்ன ஓகே, அப்போ 1000 கோடி ஊழல் நடக்கலைன்னு வந்து சொல்கிறாங்களா? நீதிபதி சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், நீதிபதி சொல்லியிருக்காரு. அதாவது உண்மையான இது இருந்தால் நீங்கள் பண்ணியிருக்கலாம், நீங்கள் எது தேவையில்லாமல் இது பண்ணுறீங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ உங்கள் குடும்பம் கஷ்டப்படுதுன்னு குடியை விட்டுடலாம் இல்லையா? குடும்பத்துக்காக விடலாம் இல்லையா? அதுக்கு தான் டாஸ்மார்க் எடுத்துடணுன்றேன். அது எடுத்துட்டா நல்லா இருக்கும். இப்போ குடிக்க எப்படி காசு வருது உங்களுக்கு? குடிக்கிற காசு வருதுன்னா இதை பொறுக்கிறேன், பிடிச்சி அதை பொறுக்கி போடுறேன்னா குடிக்கிறேன். வேறு வைய அந்த மாதிரி தான் பண்ணுறேன். அது டாஸ்மார்க் இல்லைனாக்க நான் குடிக்கிறதும் இல்லை, நான் வீட்டை போய் சேர்ந்துருவேன், நல்லபடியாக இருப்பேன். அவ்வளோதான், வேறு வழி இல்லை. அதை பேன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கே குடிக்கிறவங்க வந்து அவங்க தான் குடிக்காமல் இருக்கணும், நாங்களா குடிக்க சொல்கிறோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. சரிம்மா, கவர்மெண்ட் முனையில் போய் சரக்கு கடை வச்சுக்கிட்டு வண்டியில் போகிறவனை திரும்பி போகிறவனை பிடிக்கிறாங்க. புரியுதுங்களா? நீ சரக்கு விற்காமல் இருந்து அவனை வண்டியில் போகிறவனை பிடிச்சிங்கன்னா ஓகே. நீ கவர்மெண்ட்டே சரக்கு விற்கிது, சரக்கு விற்றுட்டு அவன் குடிச்சிட்டு போகிறவன் வீட்டில் போய் பஞ்சாடி ஒத்துப்பாட, நான் குடிச்சிட்டு வீட்டில் வந்து வாங்கி குடி அப்படி எந்த ஒய்ஃபாவது ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அவன் குடிச்சிட்டு வரான், குடிச்சிட்டு வந்தான்னாக்கா அவன் ரோட்டில் பைக் எடுத்து ஒரு தெரு முனை தான், அவன் குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறான், அங்கே போய் பிடிக்கிறாங்க. இது மாதிரி கவர்மெண்ட்டும் அப்படி தான், அது வருமானத்துக்கு உண்டானது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து கவர்மெண்ட்டில் யாரும் விற்க தடுக்க முடியாது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா 30 ரூபாய் கமிஷன் அடிக்கிறாங்க. ஆமாம், நிறையா வருது. ஃபேஸ்புக்கில் ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லா கடையெல்லாம் போடுறாங்க. இவனுக்கு எந்த கடை, எவன் பேர், எல்லா லிஸ்ட்டுக்குமே கொடுப்பாங்களா? அவனுக்கு வேறு வெட்டி கிடையாது. இவனுக்கு லைவ் குடிகாரனே திருந்தாதான் உண்டு. என்ன இவங்க திருந்தாதான் உண்டு, இல்லைன்னா நம்ம திருத்தலாம் வாய்ப்பு கிடையாது. தீர்த்தம் மூடுறது நல்லது. உயிர் மேலே ஆசைப்பட்டு வாழட்டும். குடிகாரன் நாய்க்கு செத்து பழகிட்டோம். அண்ணாமலை வந்து பல போராட்டம் பண்ணாரு இல்லையா? பிஜேபி மொத்தமா தமிழ்நாடு முழுக்க வந்து போராட்டம் பண்ணாங்க, மதுவிலக்கு வேணும் மதுவிலக்கு வேணும். ஆனால் அண்ணாமலை வந்து திருப்பூண்ட ஒரு கலவரம், அவர் தமிழ்நாட்டில் ஒரு கலவரம் கொண்டு வரணும். நான் திருப்பூண்டத்தை கலவரத்தை கொண்டு வரணும், மதுரையிலே கலவரத்தை கொண்டு வரணும், நான் குஜராத்தை கலவரத்தை கொண்டு வரணும் மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் கலவரத்தை கொண்டு வரணும் ஒரு ஆசை அவருக்கு. நான் கலவரத்தை இந்துக்கள் மக்களை தனியாக கொண்டு வரணும்னு அவருக்கு ஆசை. நான் ஒரு கலவரம் தான் இந்துக்கள் தனியாக யார், திருவாமையார் தனியாக பிரித்து கொண்டு வரணும் அவருக்கு ஒரு ஆசை. நம்ம டாஸ்மார்க் எடுத்துட்டாக்கா சத்தியமாக குடிக்க மாட்டேன். நான் குடிக்கிறதுக்கும் வழி இல்லை. நிறைய பேர் குடும்பமே கெட்டு போகிற காரணமே என்னன்னா டாஸ்மார்க் இருக்க வச்சு தான். முதல்ல டாஸ்மார்க் பற்றி பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு அந்த சிஎம்முக்கு சிஎம்மே தூக்கணும். சிஎம் கண்டி இல்லாமல் இருந்தாருன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் தலைவர் வந்துட்டு இருந்தாருன்னா விஜயகாந்த் மொத்தமே காலி பண்ணிட்டுருப்பார். இவர் வந்த பிறகு தான் மொத்தமே அப்படியே இருக்குது, பணத்துக்காக அப்படியே வச்சுக்கிறாங்க. அதுக்கு தான் பிரச்சனை. ஆனால் பிஜேபி வந்து இப்போ ஊழல் நடந்திருக்கு, அதை வந்து நாங்கள் தட்டி கேட்போம், மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்னு போராட்டம் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மதுவிலக்கு கொண்டு வந்தே ஆகணுன்றாங்க. அதாம்மா, பிஜேபி வந்தால் கூட சரிதான், மதுவிலக்குன்றதை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதனால தான், அதான் உண்மை. மதுவிலக்கு கொண்டு வரதுங்கிறது பிஜேபி நினைப்பாங்க, ஆனால் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம், எல்லாருக்குமே கஷ்டம். இப்போ வந்து மும்மொழி கொள்கையை வந்து மக்கள் மறக்கணும், அடுத்து வேற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தால் அதை மறந்துடுவாங்க. அதை மும்மொழி கொள்கை தான் பாராளுமன்றத்தில் இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு 12 மணி வரைக்கும் சட்டத்தை ஒதுக்கி தான் வச்சுருக்காங்க. பாராளுமன்றத்தில் வைகோ அழகாக பேசியிருக்காரு. நான் வைகோ மாதிரி பேச்சாளர் அப்படிங்கிறேன். நான் அப்போத்துலேருந்து கிடையாது 25 வருஷம் தான் வைகோ அப்படி. இப்போ தான் வாய்ஸோட குறைஞ்சிருச்சு. நான் வைகோவோட பேச்சை கேட்குறக்க நான் ஊரில் வந்து அடிப்போம். அவர் அந்த மாதிரி பேச்சாளர். இன்றைக்கினா நல்லா பாராளுமன்றத்தில் நல்லா பேசியிருக்காரு. உண்மையிலே அந்த மும்மொழி கொள்கையை பற்றியும் சரி, அந்த டீனர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களும் சரி,
நல்லா பேசியிருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டுல மதுவிலக்கு சாத்தியமே கிடையாது. மதுவில் எப்படி மேடம் 50 வருஷமா இருக்கு மேடம். எம்ஜிஆர் இருந்து அதான் சொன்னல, லாட்டரி சீட்டை ஒழிச்சிருக்கும் போது அந்த அம்மையார் ஒழிச்சிருக்கணும். ம். லாட்டரி சீட்டை ஒழிச்சாங்களா, அது ஒரு பெரிய வருமானம் வந்தது. அந்த வருமானம் வேணாம் அப்படி சொல்லி லாட்டரி சீட்டை வச்சுட்டு நீங்கள் மதுவில் ஒழி பண்ணிக்கலாம். அப்போ அந்த அம்மையாரே ஒழிக்கலை. ஏன் ஒழிக்கல, அம்மையார் ஏன் ஒழிக்கல? அப்போயே ஒழிச்சிருந்தாங்களா? ஏன் தமிழ்நாட்டுக்கு அந்த இதை விட்டு ப்ரைவேட்டில் இருந்த இதை கொண்டு விட்டு தமிழ்நாடு எடுத்து நடத்துனாங்க. யார் கொண்டு வந்தாங்க? அம்மையார் கொண்டு வந்தாங்க. அந்த ஃப்ரெண்டில் தான் கொண்டு வந்தாங்க. மது விலக்கு கொண்டு வந்து அந்த ஃப்ரெண்டில் தான். லாட்டரி சீட்டை ஒழிச்சது, லாட்டரி சீட்டை வந்து தடை பண்ணிட்டு மது விலக்கை கொண்டு வந்து அந்த அம்மையார் தான் கொண்டு வந்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் தான் கொண்டு வந்தாங்க. நான் அப்பயே நினச்சிருந்தாங்க கூட மது விலக்கு அவங்க நினச்சிருந்தா அமல்படுத்திக்கலாம். திமுக வந்து என்ன சொல்றாங்கன்னா மது விலக்கு வந்து சாத்தியம் இல்லை, குடிக்கிறவங்க தான் அவங்களா குடிக்காம இருக்கணும், ஆனா கடை டாஸ்மாக் கடைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும்னு வந்து சொல்றாங்க. அவங்களோட கருத்து நியாயமானதான்னு நினைக்கிறீங்களா? குடிக்கிறோம் குடிக்காம போனால் நடத்து தானே, எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தானே அது. இப்போ நம்ம காசுலாம் குடிக்கிறோம் போகிறாங்க, காசு குடிக்காம நீங்கள் தானே போகணும். நீங்கள் உன் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு நீ தான் பார்க்கணும்.